போறீங்க? நான் ஆம்பளைக்கு சர்பை கேட்கறேன். யார் 3 முடிச்சு போட்டா? நான் தான் கொண்டு போனேன். யார் புடுங்கினா யார் கட்டினானே தெரியல. ஒரு முடிச்சுதான் சார் நான் போட்டேன். 2ஆவது முடிச்சு எங்க அக்கா போட்டு 3ஆவது முடிச்சு எங்க பெரியம்மா போட்டாங்க. யாரோ கட்டின தாலிக்கு நான் புதுசா இருக்கேன். யாரோ கட்டின தாலிக்கு புதுசா இப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க சட்டப்பை நிறைய நாங்க சம்பாதிக்கிறோம், நிறைய வருமானம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணும்போது பிச்சைக்காரமா ஏன் வரதட்சணை கேக்குறீங்க? வரதட்சணை வார்த்தையே தப்பு, அதை மாத்தியாச்சு. என்னன்னு? அதுக்கு பேர் திருமண நிவாரண நிதி. எப்படி? இப்ப நான் சொன்ன ஆண்கள்லாம் கை தட்டுவீங்களா? எப்படி? வெள்ள நிவாரணம் கொடுக்குறாங்க, ஆமா. சுனாமி நிவாரணம் கொடுத்தாங்க, வறட்சி நிவாரணம் கொடுத்தாங்க. இப்ப கூட போட்டு இடைக்கால தடை போட்டுருப்பாங்க. இடைக்கால தடை அதெல்லாம் கொடுங்க. கணக்கு இப்ப வந்து கொரோனா காலத்திலே கவர்மெண்ட் 4000 ரூபாய் காசு கொடுத்து, 1 மாசம் 2 மாசம் வர்ற கஷ்டத்துக்கே கவர்மெண்ட் நிவாரண நிதி கொடுக்குது. உன்னைய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க, ஆயுசுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்பா கட்டணும்டா. அவனுக்கும் தெரியும், அவனும் அப்பா தான். அவனும் அப்பா தான். சீக்கிரம் ஆயிடுவான். சும்மா இருங்க. அவனே இப்பதான் 2ஆவது 3ஆவது படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு எல்லாம் தெரியும். 8வது தெரியாடா? சூப்பரா நல்லா மூடி உட்கார்ற காலையிலையும் நேரம் நீட்டிட்டு உட்கார்ற நல்லதான் அழகா இருக்கேன். உண்மையா சொல்லணும்னு சொன்னாக்கா மீன் குழம்புல எந்த மீனுக்கு எந்த காய் போட்டு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பெண்களை பார்த்துதாங்க கத்துக்கணும். இந்த மீன் குழம்புக்கு இந்த காய் போடணும். எல்லா காணாங்கத்த மீன் குழம்பு வச்சாங்கன்னா அதுல கத்தரிக்காய் போடுவாங்க. அதான் 1.5 செட்டு திணி. அப்புறம் மத்தி மீன் குழம்பு வச்சாங்க, சால மீன் குழம்பு வச்சாங்க, அதுல முருங்கைக்காய் போடுவாங்க. திருக்க மீன் குழம்பு வச்சாங்கன்னா அதுலயும் முருங்கைக்காய் போடுவாங்க. எந்த மீன் குழம்புக்கு என்ன காய் போட்டு வைக்கணும், மாங்காய் போட்டு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு அழகா ருசியா எங்களுக்கு சமைக்க தெரியும்னு சொன்னாக்கா நாங்க சமைச்சு போடாம தான் உங்களுக்கு அவருக்கா தொப்பை 3 அடி முன்னாடி இருக்க. இதை மட்டும் தப்பா பேசாது. பெண்கள் மாசமா இருப்பாங்க, ஆண்கள் வருஷமா இருப்பாங்க. 10 மாதம் சுமக்கிறேன், 10 மாதம் சுமக்கிறேன் சொல்றீங்கல்ல பெண்கள். 15 வருஷமா சுமக்கிறேன். எந்த ஆம்பளையா சொல்லிருக்காங்க? ஏதாவது சொல்லிருக்கா? இந்த தொப்பையில எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? உப்புற உளுந்தா மூக்கு இடிக்காது. என் புள்ள இப்படி ஏறி இப்படி சரக்கு ஏத்தலக்கா இறக்கலக்கா அப்படின்னா சொல்லாதீங்க. என்னைக்குமே பெண்கள் எங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு தெரியுமா? இங்க இருந்து கடல்ல போய் நீங்க மீன் புடிச்சிட்டு வரீங்க அப்படின்னாக்கா கரைக்கு வந்த பிறகு அந்த மீனை கொண்டு போய் வித்து அதை காசாக்கக்கூடிய அத்தனை பொறுப்பும் பாத்தீங்கன்னா எங்க பெண்களுக்கு தானே இருக்கு. அந்த கூடையை எடுத்து இடுப்புல தலையில அவங்க சுமந்துட்டு போய் வித்து அதை பார்த்து காசா கொண்டு வரல அப்படின்னாக்கா குடும்பத்துல சாப்பிட முடியுமா? நான் என்ன கேக்குறேன், ஒரு பெண்ணும் ஒரு ஆமையும் ஒண்ணு தெரியும். நம்ம எல்லாருமே ஆமை பார்த்திருக்கோம், உங்களுக்கு சொல்லவே வேணாம். இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், தண்ணியிலே பேசிக்கிட்டு இருக்கோம்ல. பெண்கள் நாங்களும் பாருங்க, குடும்ப பாரம் அத்தனையும் சுமந்துக்கிட்டு பிறந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நாங்க பெருமையை சேர்த்து கொடுக்குறோம், புகுந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு பெருமையை சேர்த்து கொடுக்குறோம். ஒரு பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. உண்மையா பெண்கள் கைதட்டுக்கானல்ல, கைதட்டி காப்பாத்து. பொண்ணும் ஆமையும் ஒண்ணு. அத பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதனாலதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, ஆமை புந்த விட உருப்படாது. ஐயா பஞ்சாயத்துக்காரர் இதெல்லாம் தட்டாதீங்க. தாய் பஞ்சாயத்து எங்க ஊர்ல இருக்கு, சொல்லி கொடுத்து போயிருந்தேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்களால உருப்படாதையா? உங்களால என்ன வாழுது? இந்த மேடை போடுறது ஆம்பளை, இந்த லைட்டை கட்டுறது ஆம்பளை, இந்த வாசிக்கிறது ஆம்பளை, இந்த ஆடியோ போடுறது ஆம்பளை, இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துறது ஆண். நீ கட்டு முன்னாடி ஏப்பா முன்னாடி 10 இறக்கி விட்டு வச்சிருக்கீங்க உங்களுக்காக செய்யறதுக்கு. மேடையை போட்டது ஆம்பளை, ஆடியோ போட்டது ஆம்பளை, கை தட்டுற பயிலுவா ஆம்பளை, நிகழ்ச்சி எடுத்து நடத்துறது ஆம்பளை, வாசிக்கிறது ஆம்பளை, மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளை, லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை, ஆம்பளை கண்டுபிடிச்சது யாருக்கா? நல்லது நல்லது. பெண்கள் தாய் குழந்தைகள் நாங்க பெத்து போடாம அது பிறந்துட்டு ஆமை குட்டி செய்யல. அப்படி சொல்லாத, அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை. இதுதான் பெரிய சாதனைப்பா. என்ன பெரிய சாதனை? இன்னைக்கு இதெல்லாம் சாதனை இல்ல. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. 2025ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆம்பளையே தேவையில்லை, டெஸ்ட் டியூப் பேபி ஊசி மூலம் குழந்தைக்குவோம். அப்புறம் பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது அப்பா பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்றீங்க. பெரியப்பா பேர் பெரிய ஊசி, சின்னப்பா பேர் சின்ன ஊசி, குழந்தையா பேர் கொண்ட ஊசி, தாத்தா பேர் தடுப்பு ஊசி. இந்த விட்டா கோவேக்சின் கோவிட் எடுப்பீங்க சொல்லுங்க. அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க. பெண்களை மதிங்க, கொஞ்சமாச்சும் மனைவியை மதிக்க கத்துக்கங்க. யார் மனைவியா? அவங்க மனைவி. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்றேன் தெரியுமா? 6 அறிவுல மட்டும் இல்ல, 5 அறிவுல கூட பெண்ணினம் தான் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் தெரியுமா? நம்ம எல்லாருமே புதுசா வீடு கட்டிருப்போம்லக்கா. ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா முதல்ல அந்த வீட்டுக்குள்ள யார் அனுப்புவாங்க? கண்ணுக்குட்டியோட சேர்த்து 5 அறிவுல எங்க பொம்பளையமான பசுமாடை உள்ள அனுப்புவாங்க. எங்கயாவது காளை மாடு, இந்த மாதிரி எரும மாடு உள்ள அனுப்பிட்டாங்க. அந்த பக்கமா காட்டு. நான் என்ன கேட்கிறேன், இப்பதான் நம்ம டிராக்டர்ல மண் அடிக்கிறோம், இப்ப லாரியில மண்ணு கொண்டு வரோம், கண்ணு கொண்டு வரோம் வீடு கட்டுறதுக்கு. ஆனா ஒரு காலத்துல மாட்டு வண்டி தானே, மாட்டு வண்டி தானே, காளை மாடு தானே.
அந்த வீடு கட்ட வரைக்கும் காலமாடு தான் தண்ணி கொண்டு வரும், கல்லு கொண்டு வரும், மண்ணு கொண்டு வரும். வீடு கட்ட வரைக்கும் உழைக்கிறது காலமாடு. ஆனா கிரகப்பிரவேசம் அன்னைக்கு அதை கொண்டு போய் ஓரமா கட்டி விடுது. எங்கேயோ பசுமாடை கூட்டு வந்து உள்ள போ, உச்சா போ, உள்ள போ, கொஞ்சம் ஊத்தா கோமியம் போடு, அது ஊட்ட நார் அடிக்கும். உழைச்ச மாடு ஒரு பிட்டு துணி கூட இல்லாம ஓரமா நிற்கும். இதுக்கு பட்டு துணி வச்சு கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கோ, சாதாரண வாசல்ல தான் பசுமாடு வரும், வாடி வாசல்ல எங்க காலமாடு தான் வரும். நம்மளால பால் கொண்டு வாங்கி செண்பகமே. நீங்க 1000 தான் சொல்லுங்க, உண்மையா சொல்லணும்னு சொல்லுங்க. இங்க நிறைய பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்கள் பக்கம் அப்படியே இறங்கி போங்களேன். சந்தனம் மணக்கும், ஜவ்வாது மணக்கும், பாருங்க வீட்லயே பூத்த மல்லிகைப்பூ மணக்கும். புருஷன் மேல உள்ள பாசம் மணக்க, அந்த ஆசை மணக்கும். பெண்கள் ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப வாசமானவங்க. அதுல ஆம்பளைங்க உங்களை சொல்லல, எங்க ஊர் பக்கம் சொன்னேன். அப்படி சொன்னா நிம்மதியா ஊருக்கு போக முடியும். ஆண்கள் பக்கமே பாருங்க, சிகரெட் நாரும், பீடி நாரும், காசு நாரும், அடிச்ச 18-40 சரக்கு நாளும் கிட்ட போனாரு ஒரே நாத்தமா இருக்கும். குடிக்கிறீங்க நீங்க. பெண்களை ஆண்களை குடிகாரன்னு யாரும் சொல்லக்கூடாது. குடிச்சா குடிக்காரங்க, குடிகாரன்னு சொல்லக்கூடாதுமா, பாசிட்டிவா சொல்லு. மது பிரியர், பொம்பளை பின்னாடியே சுத்துறாங்க. பொம்பளை பொறுக்கின்னு சொல்லாத, பெண் விரும்பி திருடுறாங்கண்ணே. திருட நாங்க சொந்த வீட்டுல திருடா, திருடு கிடையாது, நகை விரும்பி மேய்க்கிறது எருமை எவ்வளவு பெருமை பத்தியா? உண்மையா சொல்ல போனாக்கா, நீங்க சட்டப்பையா சாதி கொத்தான்னு கேக்குறீங்கல்ல, இங்க எத்தனை பெண்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணும்போது என்ன தெரியுமா ஆசைப்பட்டிருப்பாங்க? எங்களுக்கு வரக்கூடிய புருஷன்லாம் சிறகடிக்க ஆசையில ஒரு முத்து மாதிரி வரமாட்டாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்த்துப்போம். இல்லையா தங்கம்? வந்து வாச்சதெல்லாம் கிரமும் பாக்கியலட்சுமி கோபி மாதிரி எங்களுக்கு வந்து வாச்சிச்சு. நாங்க மீன் குழம்புல விஷம் ஊத்தி கொண்டு அப்புறம் வாங்க. நீ மீன் குழம்பு வைக்கிறதே விஷம் மாதிரி தான் இருக்கு. அப்படியா? இதுக்காண்டியே மீன் குழம்பு வைக்க கத்துக்கல. முதல் டெஸ்டிங் உங்களுக்கு தான். அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு. என்னைக்குமே புருஷன் மேல எங்களுக்கு பாசம் எவ்வளவு அதிகம் தெரியுமா? அப்படியே அண்ணன் எங்க மச்சான சாரி எங்க அக்கா வீட்டுக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி போட்டுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன மனுஷன் எப்ப வருவாருன்னு சொல்லிட்டு அந்த கடற்கரையில நின்று அந்த காதலோட காத்துட்டு இருப்பாங்கல்ல, அழகா கடலோர கவிதையில கொடுத்துருப்பாங்க பாருங்க. உயிரோடு ஒரு கோணி ஆனந்தம்